ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹிந்தி மாஸ்டர் யூடியூப் சேனல். மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபுல் லெசனையும் பார்ட் 4 வரைக்கும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 15th லெசன் இருக்குது. ஃபுல்லாக ஒரே பார்ட்லேயே பார்த்துருவோம், ஒரே வீடியோவாக பார்த்துடலாம். ஹிந்தி வர்ணமாலா அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தது தான் வர்ணமாலா. ஸ்வர் வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள், வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். हिंदी वर्णमाला स्वर अ आ इ ई उ ऊ कृ ए ऐ ओ ओ औ अम अह ஏக்கும் ஒரே எழுத்து, ஓக்கும் ஒரே எழுத்து. நம்ம அதை சொல்லும்போது நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோன்றதை நம்ம சொல்கிறோமான்றதை நம்ம அந்த வர்ற இடத்துல நம்ம சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான் ஏ அப்படிங்கிறது. இதை ஏற்கனவே ப்ரொனன்சியேஷன் எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி மெய்யெழுத்துக்களுக்கும் ப்ரொனன்சியேஷன் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். க 4 க, ஞ ச 4 ச. இது வடமொழி ஜ, 3 4 வடமொழி ஜ. இது ஞ, ஞாயிறு அப்படின்றதுக்கு ஞ. அது பெரும்பாலும் இந்த ஞ யூஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம மேலே புள்ளியை தான் வச்சுருவோம். ட 4 ட 3 சுழி ந. த 4 த 2 சுழி ந. ப 4 ப ம. ய ர ல வ ச ச ச ஹ. இது ஃபுல்லாக வடமொழி. இக்ஸ இத்ர இஸ்ர இஞ ஞானி அப்படின்னும்போது இந்த ஞா வரும். ஞ. செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் ஹிந்தி வர்ணமாலா உச்சாரண் சஹித், எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்க சரியான உச்சரிப்புடன். ஸ்வர் வியஞ்சன். அ அப்படின்னா ஏ, அ ஆ அப்படின்னா 2 ஏ வரணும். ஐ அப்படின்னு, இ அப்படின்றது ஐ அப்படின்றதுல சொல்லணும். ஈ அப்படின்னா 2 ஈ. உ ஊ இக்ரு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அம் அக. அந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படின்றது. அதே மாதிரி கல ப்ரொனன்சியேஷன். க கேஏ அந்த க. கேஹெச்ஏ அப்படின்னா இன்னொரு க. ஜிஏ அப்படின்னா இந்த க. ஜிஹெச்ஏ அப்படின்னா இந்த க. இது ஞ. இங்கு அப்படின்றது. இது ச சிஹெச்ஏ. இன்னொரு ச சிஹெச்ஹெச்ஏ ச அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ச. ஜ ஜேஏ. ஜேஹெச்ஏ ஜ. ஞ. ட டிஏ. டிஹெச்ஏ இன்னொரு ட. டிஏ டிஹெச்ஏ. இது 3 சுழி ந. இது த டிஏ டிஹெச்ஏ டிஏ டிஹெச்ஏ 2 சுழி ந என்ஏ. அது 2 சுழி ந. நாங்கள் ந அப்படின்ற வர்றதுக்கு இந்த ந தான் வரும். 2 சுழி நாக்கும் இந்த ந தான் வரும். ப பிஏ பிஹெச்ஏ பிஏ பிஹெச்ஏ எம்ஏ ம. ய ர ல வ ச எஸ்ஏ எஸ்ஹெச்ஏ ச. ஒருத்தவங்க சங்கருக்கு எஸ்ஏன்னு போடுவாங்க, எஸ்ஹெச்ஏன்னு போடுவாங்க. அப்போ எஸ்ஏன்னு போட்டால் இந்த ச போடணும், எஸ்ஹெச்ஏ அப்படின்னு போட்டால் இந்த ச போடணும். ச ஹ வடமொழி ஹரிக்கு இந்த ஹ. இக்ஸ இத்ர இஸ்ர இஞ. இது கல கர் வீடு. நல் குழாய். ஃபல் பழம். பஸ் பேருந்து. கப் அப்படின்னா கோப்பை. ஹல் கலப்பை ஏர். இது அர்த்த சம்ஜோ, அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. யக் அப்படின்னா திஸ் இது. அவுர் அண்ட் மற்றும். பர் அப்படின்னா மேலே. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது பர் அப்படின்னு. பர் அப்படின்னா பெரும்பாலும் மேலே.
ரக் அப்படின்னா வை கீப். வுட் கெட்டப் எந்திரி எழுந்துரு. வக் அப்படின்னா தேட் அது. இது எக்குன்னா இதுன்னு இல்லாமல் இவன் இவள் அதுக்கும் எக்கு தான் வரும். அதே மாதிரி வக்குக்குன்னா அவள் அவன் அப்படின்றதுக்கும் வக்கு தான். அவர் அப்படின்றதுக்கும் வக்கு தான் வரும். வுட் அப்படின்னா ஃப்ளை பற. சர்ச் உண்மை ட்ரூத். பட் படி. ரீட் பண்ணுறது. கர் டூ செய். தேர்ட் லெசன் க இக் ப்ளஸ் கவை யூஸ் பண்ணி நம்ம எழுத்துக்களை பார்ப்போம். கமல் அப்படின்னா தாமரை. கஜ் யானை. ஹாதி அப்படின்னு வரும், ஹஜ் அப்படின்னு வரும். அது ஒரு யானையோட ஒரு வகை. கஜ் யானை. கர் அப்படின்னா வீடு. ஜல் நீர். மகர் அப்படின்னா முதலை. ஆனால் அப்படின்னு வர்றதுக்கும் மகர் வரும். படோ அவர் சம்ஜோ படித்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வக் அப்படின்னா அது. அதே மாதிரி தான் அவன் அவள் அது அவர் எல்லாருக்குமே வக்கு தான் வரும். யக் இது. இவள் இது. இவர் இவன். கல் அப்படின்னா நேற்று நாளை. கப் எப்போது. மண் அப்படின்னா மனம். தில்லுக்கு மனம் தான் அர்த்தம். அப் இப்போது. பல் அப்படின்னா படை. சர் நிலையற்ற. சப் எல்லாம். வர் மேலே. ஜன் அப்படின்னா மக்கள். நம்ம ஜனம்னு சொல்லுவாங்க, லோகம் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு. ஜன் நம்ம ஜனம் அப்படின்றதுக்கு ஜன் மக்கள். வன் காடு. சஹர் நகரம். கமல் தாமரை. நமக் உப்பு. வஜன் பல. அதே புருளல் ஃபார்முக்கு வஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக் வஜன் வஜன் அப்படின்னா பல. இதர் இங்கே. உதர் அங்கே. மகள் அரண்மனை. மகால் அப்படின்னு நம்ம. இது மகள் அரண்மனை. டகல் அப்படின்னா நட. சடக் சாலை. ககன் அப்படின்னா வானம். வானத்துக்கு நிறைய இருக்குது. ஆஸ்மான் ஆகாய் அப்படின்னு எல்லாமே நிறையா பேர் இருக்குது வானத்துக்கு. இது ககன் அப்படின்றதுக்கும் வானம் தான் அர்த்தம். கஹஜ் தேவை. ஜரூர்னாலும் தேவைன்னு அர்த்தம். கஹஜ். பகன் அப்படின்னா சகோதரி. இதுவே சகோதரி அக்கா வந்தால் படி பகன். தங்கச்சியாக இருந்தால் சோட்டி பகின். பகன். மகர் முதலை. அச்கன் கோட் சட்டை. சர்பத் அப்படின்னா சர்பத் குடிக்கிறது. கட்கள் அப்படின்னா பலாப்பழம். கஸ்ரத் அப்படின்னா உடற்பயிற்சி. அதுக்கு வியாயாம் அப்படின்னு சொல்லலாம், கஸ்ரத் அப்படின்னு சொல்லலாம். டம்டம் குதிரை வண்டி. உபவன் அப்படின்னா தோட்டம். ஜட்பட் அப்படின்னா உடனடியாக. அதே மாதிரி இந்த கவை கா அந்த நடுவில் ஒரு கோடை போட்டு நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி தான் பக்கத்தில் துணக்கால் போடுவோம். இங்கே பக்கத்தில் ஒரு கோடு மட்டும் போடணும். அதுதான் க த ச இஞ்ஞா வரைக்கும் அப்படியேவும் கா ச சா அப்படின்ற மாதிரி சீ சூ அப்படின்னு இருக்குது. கா மட்டும் வந்திருக்குது. அடுத்து ப்ரொனன்சியேஷனில் கீன்னு வரும். கா கா ச ச சா துணக்காலுக்கு பதில் ஒரு கோடு போடுறது. ஃபோர்த்து லெசன் டா ஆ வரிசை. ஆம் அப்படின்னா மாம்பழம். தாளா பூட்டு. ஹாத் அப்படின்னா கை. தாரா நட்சத்திரம். சாதா குடை. காய் பசு. அதே படோ அவர் சம்ஜோ படித்து புரிஞ்சுக்கோங்க. ராஜா. அனாஜ் எங்கே நான் துணக்கால் வரும், இங்கே ஏல வரல, ஆண் வரல, நாளை வந்திருக்குது. அனாஜ். காளா கருப்பு. சாமான் பொருள். பாயி சகோதரன். பாபா அப்பா. இந்த பிதானாலும் அப்பா தான். இது ஆ சவுண்டில் வர்றதுன்றதுக்காக பாபா அப்படின்னு சொல்லுது. ஆகாஷ் வானம். ஆஜ் இன்று. நானா
தாத்தா. இது அம்மா வழி தாத்தா. தாதா அப்படின்னாத்தே அப்பா வழி தாத்தா. சாஹஜ் அப்படின்னா வீரம், சாகசம் அப்படின்ன மாதிரி வீரம். 8 8. மாமா அப்படின்னா மாமா. கபாஸ் அப்படின்னா பகத்தி. நாயி அப்படின்னா முடி வெட்டுபவர். சமாச்சார் அப்படின்னா செய்தி. படோ லிக்கோ அவர் சம்ஜோ, படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. அது படித்து புரிஞ்சுக்கோங்க, இது படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. காம் வேலை. காஜர் கேரட். லால் சிகப்பு. நம்ம வெஜிடபிள்ஸ் நேமும் பார்த்துருக்கோம், கலர்ஸ் நேமும் பார்த்துருக்கோம். காலா கருப்பு. சாஃப் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம். இது க்ளீன் அப்படின்றதுக்கும் சுத்தம். சாஃப் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது. சஃபேத் அப்படின்னா வெள்ளை. சாஃப் அப்படின்னா க்ளீன் சுத்தம். காகஜ் பேப்பர். கம் பாட்சாலா பள்ளிக்கூடம், அது ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். கா பாடு. படா பெரிய. மாதா அம்மா. காய் பசு. ஹரா பச்சை. டமாட்டர் தக்காளி. லடுக்கா சிறுவன். அதே லடுக்கி அப்படின்னா கேர்ள். லடுக்கா பாய். ஆதர் ரெஸ்பெக்ட் மரியாதை. ஜா போ. படா பெரிய. லா பிரிங் கொண்டு வர்றது. கடா பானை. ராம் பேர். ராம் அப்படின்னா ராம் வா. ராம் இதரா அப்படின்னா ராம் இங்கே வா. ராம் ஆகர் ஆம் கா. ராம் வந்து மாம்பழம் சாப்பிடு. ஆக்ஷன் வேர்ட்ஸும் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராதா கர் ராதா வீட்டுக்கு வா. ராஜா கருவியை வாசி அப்படின்னா ராஜா பாஜா பஜா. லால் டமாட்டர் காட். சிவப்பு தக்காளியை வெட்டு. லடுக்கா பாட்சாலா கயா. சிறுவன் பள்ளிக்கு சென்றான். டமாட்டர் காட்கர் கா. தக்காளியை வெட்டி சாப்பிடு. இதில் சேப் கடாக்கர் கா. ஆப்பிளை வெட்டி சாப்பிடு அப்படின்னு வரும். நம்ம காய்கறிகள் பேரும் பார்த்துருக்கோம், பழங்கள் நேமும் பார்த்துருக்கோம். கர்கா காம் கரோ வீட்டு வேலை செய். கானா கா பாட்டு பாடு. இது எக்ஸசைஸ் அபியாஸ். இது டிக்டேஷன். ஸ்லிக் அப்படின்னா டிக்டேஷன். கல் நேற்று நாளை. பஸ் போதும். பனா எந்த ப வருது, கேனா எந்த க வருதுன்னு தெரியறதுக்காக டிக்டேஷன். மண் அப்படின்னா மனம். சபக் அப்படின்னா பாடம். பாட்டு அப்படின்னு சொல்லலாம், சபக் அப்படின்னு சொல்லலாம். அச்கன் நீண்ட கோட். உபவன் அப்படின்னா தோட்டம். கற்கள் பலாப்பழம். சட்பட் உடனடியாக. தாரா நட்சத்திரம். தாதா தாத்தா. ஆகாஷ் வானம். வாபஸ் திரும்பி. ஹாத் கை. வாபஸ் திரும்பி. பாதல் மேகம். ரிக்கித் அக்ஷங் பூர்த்தி கரோ. அந்த ஒரு எழுத்து இல்லை, அதை நம்ம எழுதணும். எக் ஹ மட்டும் போட்டிருக்காங்க, அது வந்து எ. நல் எக்னா இது. நல் குழாய். காம் வேலை. பஸ் பேருந்து. போதும் 2 அர்த்தம். மாதா அம்மா. சஹர்னா நகரம் சிட்டி. ராத் நைட்டி. நைட்டு. ராத்னா நைட். ராதா அப்படின்னா ஒரு பேர். பாஜார்னா கடை. சார்னா 4. கருனா வீடு. இதே மாதிரி தான் அது ஒரு எழுத்தை மட்டும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் பார்த்தோம். இது ஒரு வேர்டவே பார்க்க போகிறோம். கப்டா பகன். கப்டானா ட்ரெஸ். ட்ரெஸ்ஸை போடு அணி. ராம் இதரா. ராம் இங்கே வா. கானா கா பாட்டு பாடு. ராதா கர்ரா. ராதா வீட்டுக்கு வா. லட்கா பாட்சாலா கயா. சிறுவன் பள்ளிக்கு சென்றான்.
ஆங்கே ஜிம்மேங்க அர்த்தம் लिखो. இதில் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஹிந்தியில் இருக்கிறத இங்கிலீஷில் எழுதணும். சர்ச் ட்ரூத், ரக் கீப், கானா ஈட், பட் ரீட், லட்கா பாய், வக் he she it, काम work, yak this, तारा स्टार, காய் கவ். 5th lesson. ஈயின் அளவு. இப்போ ஆ எழுத்தை வச்சு பார்த்தோம். இப்போ ஈயை பார்ப்போம். ரவி அப்படின்னா சூரியன். சிடியா பறவை, கிலாஸ் கண்ணாடி, கிதாப் புத்தகம், சியார் நரி, கிசான் விவசாயி, பஹியா சக்கரம், டாக்கியா தபால்காரர். படோ அவர் சம்ஜோ, இதை படித்து புரிஞ்சுக்கோங்க. ஹிர் அப்படின்னா விடுதல், சிலா பாறை, கிஸ் எந்த, கிதாப் புத்தகம், டிபியானா பெட்டி, பிதா அப்பா. பாபான்னு பார்த்தோம், இப்போ பிதான்னு பார்த்துட்டோம். தின் நாள், ஜிலா மாவட்டம், நம்ம ஜில்லானுவோம், இங்கே ஜிலா. கிசான் விவசாயி, டலியா கூடை, பிர் பிறகு, தில் இதயம் மனம், ரவி சூரியன், மிட்டாயி இனிப்பு, படியா அப்படின்னா அருமை. அதுவே புடியா அப்படின்னு வந்துச்சுன்னா பாட்டின்னு வந்துடும். இது படியா அப்படின்னா அருமை. சிர் தலை, பில் ரசீது, நம்ம பில்லுன்னு தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லுவோம். கவி கவிஞர், சிகார் வேட்டை, நிகட் அருகில், பாஸ்ன்னு சொல்லலாம், நிகட் அப்படின்னு சொல்லலாம். நிலம் அப்படின்னா நீலம் மணி, திலக் அப்படின்னா திலகம், சியார் குள்ளநரி, லிக்னா எழுதுதல். லிக்னா எழுது, நான் சேர்த்தா ஒரு ஆக்ஷன் வேர்ஸாக நம்மளுக்கு வந்துடும். எழுதுதல் லிக்னா. கிர்தானா வீழ்ச்சி, மில்னா பெறுதல், பிதா அப்பா. டிகட் அப்படின்னா முத்திரை, திவாகர் அப்படின்னா சூரியன், ஒரு பேர் திவாகர்னு இருக்கலாம். கிதாப்பட் புத்தகம் படி, பிற்பாட் லிக் பாடத்தை பிறகு எழுதவும். டாக்கியா ஆயா தபால்காரர் வந்தார். லிஃபாஃபா தியா உரை கொடுத்தார். சிடியா உட் கை பறவை பறந்து சென்றது. ஆட் த கின் 8 வரை எண்ணு. விமல்கர் நிகழா விமல் வீட்டிற்கு வந்தார். கிரண் பாக்கயா மான் ஓடியது. அதே மாதிரி தான் கீ வரிசையிலையும் எழுதியிருக்காங்க. அ க கான்னு பார்த்தோம், இப்போ கீன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் கீ சி அப்படின்னு. 6th lesson. ஈ மாத்திரை. ஈயில் வருது. சீட்டி விசில், மச்லி மீன், காடி வண்டி, ஹாதி யானை, சாபின்னா சாவி, லடுக்கி சிறுமி, தித்தலி வண்ணத்து பூச்சி, கடி கடிகாரம், மீரா அப்படின்னா ஒரு பேர், சீனி சக்கரை, சீனி சக்கரை, தீதி அப்படின்னா அக்காள், ஹாதி யானை, பீட் முதுகு, ஜிஜி புத்திசாலி, நீலி நீளம், சாபி அப்படின்னா சாவி, பீஸ் 20, கீழ் ஆணி, மாமி அத்தை, கடி கடிகாரம், மீட்டி இனிப்பு, லாயி கொண்டு வந்தது, சாடி சேலை, தீர் அப்படின்னா பொறுமை, வீர் வீரம், பீலா மஞ்சள், நீலா நீலம் கலர்ஸ், கீதா பெயர், மீரட் அது ஒரு நகரம், ஜீவன் வாழ்க்கை, தீரஜ் அப்படின்னா பொறுமை, கீம்தி விலை, தீபாவளி ஆயி தீபாவளி வந்தது, சீதா அவர் கீதா பாஜார் கயி, சீதாவும் மற்றும் கீதா சந்தைக்கு சென்றார்கள்,
கீம்தி சாடி லாயி, விலை உயர்ந்த புடவையை கொண்டு வந்தான். சாடினா புடவை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேலை. விலை உயர்ந்த புடவையை கொண்டு வந்தான். கீதா பீலி சாடி லாயி, கீதா மஞ்சள் புடவை கொண்டு வந்தாள். சீதா மிட்டாயி லாயி, இனிப்புகள் கொண்டு வந்தாள் சீதா. நானி கீர் லாயி, பாட்டி பாயசம் கொண்டு வந்தாள். சிர் படோ லிக்கோ அவர் சம்ஜோ, படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. சிர் ஹெட், ரவி சன் சூரியன், கிதாப் புக் புத்தகம், சிர்னா தலை, தின் டே நாள், திவார் வால் சுவர், நதி ரிவர் நதி ஆறு, சீஜ் திங்ஸ் பொருட்கள், பீஸ் 20 20, சீக் லேர்ன் கற்றுக்கொள்ளுதல், ஜமீன் ஃப்ளோர் தரை, பிதா ஃபாதர் அப்பா, டாக்கியா போஸ்ட்மேன் தபால்காரர், ரவிவார் சண்டே ஞாயிற்றுக்கிழமை, அதிக் மோர் அதிகமாக இருக்கிறது, பகரி கோட் ஆடு, ஜர்த்தி அம்பர்லா குடை, பானி வாட்டர் தண்ணீர் நீர், பீ ட்ரிங்க் குடி, மஜ்லி ஃபிஷ் மீன், லடுக்கி கேர்ள் சிறுமி. அது டிக்டேஷன் வேர்ட்ஸ். தீபாவளி தீபாவளி, கிதாப் புத்தகம், கீம்தி விலை உயர்ந்த, லிஃபாஃபா உரை, முட்டாயி இனிப்பு, சீட்டி விசில், டாக்கியா தபால்காரர், காடி வண்டி. இந்த மீதி இருக்கிற எழுத்தை எழுதணும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். மஜ்லி மீன், தித்தலி பட்டாம்பூச்சி, கிசான் விவசாயி, ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை, பகரி ஆடு, கஹாதி எலிஃபண்ட் யானை, கிதாபட் புத்தகம் படி, ஆர்த்தக் கின் 8 வரை என்ன, தீபாவளி ஆயி தீபாவளி வந்தது, லிஃபாஃபா பதா உரை மேல் முகவரி, நானி கீர் லாயி பாட்டி கீர்னா பாயசம் கொண்டு வந்தாள், டாக்கியா ஆயா அப்படி, டாக்கியா போஸ்ட்மேன் வந்தார், டாக்கியா போஸ்ட்மேன், கிதாப் புக், ஜமீன் ஃப்ளோர், பகரி கோட், நதி ரிவர், லஃபாஃபா கவர். இங்கிலீஷில் எழுதணும், आंग्रेजी में अर्थ लिखो. चिड़िया बर्ड, தீவார் தீவார் கிடையாது, தீவார்னா வால் சுவர், பிதா மதர், ஃபாதர், பீஸ் 20. இது யா சேர்த்து எழுதணும். அது என்ன வரும்னு எழுதணும். யா அதோட சேர்த்து பனாவோ ஒரு வேர்டை நம்ம உருவாக்கணும். குடியா அப்படின்னா தலைவர், குடியா அப்படின்னா பொம்மை, முக்கியா அப்படின்னா தலைவர், புடியா வயதானவர், குடியா சுண்டல் குடிசை, சுகியா சுண்டலி, ஹுதியா அப்படின்னா பெண் நாய், சிடியா அப்படின்னா பறவை. 7th lesson அளவு. குலாப் ரோஜா, குரு ஆசிரியர், சுடியா எலி, சுகியா எலி, புடியா முதியவள் பாட்டி, குர்சி நாற்காலி, குவாங் கிணறு. படோ और சம்ஜோ படித்து புரிஞ்சுக்கோங்க. புல் அப்படின்னா பாலம், புடியா முதியவள், துன் இசை, சுக் மகிழ்ச்சி, துக்குனா துன்பம், சுக் அப்படின்னா மகிழ்ச்சி, குடியா குடிசை, சுயி ஊசி, குட் எங்கே, சுராகி குடம், குர்சி நாற்காலி, குஃபா குகை,
சுபக காலை. ஜூலாயி ஜூலை மாதம். மாதங்கள் தமிழ் மந்த்தும் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் மந்த்தும் பார்த்துருக்கோம். சுன் அப்படின்னா கேள், காதால் கேட்குறது. குல் மொத்தம். குடியா பொம்மை. சுர் ஸ்ருதி. தும் நீ. துனியா உலகம். சுனார் பொற்கொள்ளர், தங்க வேலை செய்கிறவங்க. குஸ் மகிழ்ச்சி. சுகியா எலி. பூசாரி அர்ச்சகர். சுப் அமைதி. குதியா பெண்ணாய். இந்த பையனை வச்சு ஒரு பாட்டு இருக்குது, சுதன். அதை ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். சுதன் உட். சுதன் எந்திரு. சுபக ஹுயி. அதிகாலை ஆயிடுச்சு. சுதன் சாபுன்லா. சுதன் சோப்பு கொண்டு வா. சாபுன்னா சோப்பு. குருக்கா ககனாமான். ஆசிரியரின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள். துளசி குடியா லாயி. துளசி பொம்மையை கொண்டு வந்தாள். துளசின்னு ஒரு கேள் பொம்மையை கொண்டு வந்தாள். சுப்சாப் கிதாப்பட். புத்தகத்தை அமைதியாக படியுங்கள். அதே மாதிரி படோ லிக்கோ அவு சம்ஜோ. படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. குர்சி நாற்காலி. குலாப் ரோஜா. துனியா உலகம். குஸ் இன்பம். புடியா முதியவள். சுபஹ் காலை, அதிகாலை அப்படின்னு கரெக்டாக இருக்கும். சாபுன் சோப், சலவை கட்டி. சுன் கேள், காதால் கேட்குறது, கவனிக்கிறது. 8th லெசன். ஊ அளவு மற்றும் புதிய வார்த்தைகள். பூல் அப்படின்னா பூ, மலர். சூரஜ் சூரியன். ஆலு உருளைக்கிழங்கு. பூடா முதியவர். சூதா காலனி. சூஹா எலி. கூஜான்னு ஒரு கூஜா, ஒரு இது சில்வர் பாத்திரம். கூஜா. தூஃபான் புயல். கூத்னா குதித்தல். கூன் ரத்தம். பூரா நிறைவு. டூப்னா மூழ்குதல். ஃபூல் பூ. கூப் ஏராளம். கானூன் சட்டம். சூரஜ் சூரியன். பூஜா பூஜை. தூப் சூரிய ஒளி. தூத் பால். பூமி பூமி எர்த்து. சூதா காலனி. நாகூன் நகங்கள். கூம்னா அலைந்து திரிதல். சூர் அப்படின்னா துணிவு. பாலு ஆயா பாலு ஆயா. கரடி வந்தது கரடி வந்தது. கூப் நாச்சா கூப் நாச்சா. நிறைய நடனம் ஆடுங்கள். கூப் பாட் பட்னா. நிறைய புத்தகங்களை பாடங்களை படியுங்கள். இப்போ பாடங்களை படியுங்கள் தான் வருது. ராஜு சூட் மத் கக். ராஜு பொய் சொல்லாதே. பூஜா கர் தூள் தூத்லா. பூஜை செய்து பால் கொண்டு வாருங்கள். படோ லிக்கோ அவு சம்ஜோ. படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. ஃபூல் ஃப்ளவர். தூத் மில்க். அம்ரூத் கொய்யா. பூரஃப் அப்படின்னா ஈஸ்ட், தசை. பாலு கரடி. ஆலு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. மூலி அப்படின்னா ரேடிஸ் முள்ளங்கி. பால்து டொமஸ்டிக், அது பெட் அனிமல் டொமஸ்டிக். கூன் பிளட் ரத்தம். பூமி எர்த். பூடா ஓல்டு மேன். ஜரூர் சர்டைன்லி உடனே சீக்கிரம். 9th லெசன். இக்ருவின் அளவு, அதுக்கு சில சொற்களும் பயிற்சியும். இக்ருன் முக்ருன் இம்மு வருது. டியர் டீர் மான். இக்ருசக் அப்படின்னா ஃபார்மர். கிசான் அப்படின்னு சொல்லலாம், கிருசக் அப்படின்னு சொல்லலாம் விவசாயி. விருஸ்ப அப்படின்னா எருது. விருக்ஸா மரம். திருங் அப்படின்னா கிராஸ் புல். கிருஹ் அப்படின்னா வீடு ஹவுஸ். படோ அவர் சம்ஜோ. படித்து புரிஞ்சுக்கோங்க. கிருஹ் வீடு. முருக் மான். விருக்ஸ் மரம். கிருஷி விவசாயம்.
நிருக்ஸ் மன்னன், கிருஷ்ணன், அம்ருத் அமிர்தம், கிருபா அப்படின்னா இரக்கம், தயவு செய்து அப்படின்னு. பிருத்தக் அப்படின்னா தனி, சுர்ஜன் உருவாக்கம், கிருப்னு அப்படின்னா கஞ்சன், ஹிருத்திய அப்படின்னா இதயம். அதில் இந்த 2 லைன் இருக்குது, அதை படிப்போம். ஹிருத்தியா சாப் ரக், இதயத்தை சுத்தமாக வை. அப்னா கிருக் சாப் ரக், தங்கள் வீடுகளை சுத்தமாக வையுங்கள். கிருஷ்மத் பன், கஞ்சனாக இருக்காதே. படோ லிக்கோ அவர் சம்ஜோ, படித்து எழுதி புரிஞ்சுக்கோங்க. ஹருத் அப்படின்னா ஹார்ட், கிறிஸ்க் ஃபார்மர், வருக்ஸ் ட்ரீ, கிருஹ் ஹோம், கருனாலும் ஹோம் தான். இக்ரின் கிராஸ், இக்ரின் கைண்ட்னஸ், கிருபா, இக்ரிக் கிங், முருக் மான் டீர். இது வார நாட்கள், சப்தாக் கே தின், வார நாட்கள். ரவிவார் சண்டே தனியாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சோமவார் மண்டே, மங்கள்வார் டியூஸ்டே, புத்வார் வெனஸ்டே, குருவார் தேர்ஸ்டே, சுக்கிரவார் ஃப்ரைடே, சனிவார் சாட்டர்டே. எக்ஸசைஸ், அந்த இதை வச்சு நம்ம இது வரைக்கும் படித்ததில் நம்ம எழுத்தை மட்டும் எழுதணும். அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தை இதில் எங்கே வரும்ன்றதை பார்க்கணும். துனியா உலகம், கூஜா அந்த கூஜா, கிருஹ் அப்படின்னா மான்பா, தூத் பால், சிடியா பறவை, சூதா காலனி செருப்பு, அம்ருத் அமிர்தம், குர்சி நாற்காலி, பூஜா பூஜை, கிருஃபா அப்படின்னா தயவு செய்து, கைண்ட்னஸ் இரக்கமாக இருக்கிறது. சுதன் சாபுன்லா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுகிறோம். நம்ம ஒரு வேர்டை மட்டும் எழுதணும். இப்போ இங்கே ஒரு வார்த்தையை எழுதுகிறோம். சாபுன், சுதன் சாபுன்லா, கூப் பாட் பட்னா, சுதன் சோப்பு கொண்டு வா, கூப் பாட் பட்னா, நிறைய பாடங்களை படியுங்கள். ராஜு சூட் மத் கக், ராஜு பொய் சொல்லாதே. கிருத்தியா சாப் கரக், இதயத்தை மனதை சுத்தமாக வை. கிரின் மத் பன், கஞ்சனாக இருக்காதே. அதே ஆங்கிலேஜமெங் அர்த்தளிக்கும், ஆங்கிலத்தில் எழுதணும். ஹிருத்திய ஹார்ட், கிருஷக் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி ஃபார்மர், முருக் டீர், ஃபூல் ஃப்ளவர், ஃபால்து டொமஸ்டிக் அனிமல் இல்லாட்டி பெட் அனிமல், ஆலு பொட்டேட்டோ, குஸ் ஹாப்பி, சாபுன் சோப், குர்சி சேர், கிருஹ் ஹோம். அதே மாதிரி கூ சு அந்த எழுத்தை நம்ம எழுதி வச்சுருக்காங்க. 10th லெசன் கிந்தி நம்பர்ஸ், எண்கள். நம்ம ஏற்கனவே லட்சம் கோடி வரைக்கும் 0லேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 20 வரைக்கும் இருக்குது. ஏக் 1, தோ 2, தீன் 3, 4, 4, 5, 5, சஹ அப்படின்னா 6, சாத் 7, 8, 8, 9, 10, 9, 10, 11, கியாரக் 12, ஃபாரக் தேரக் 13, சௌதக் அப்படின்னா 14, பந்தரக் அப்படின்னா 15, சௌலக் 16, சத்தரக் அப்படின்னா 17, அட்டாரக் 18, 19 19, 30 20, 20. 11th லெசன் வீட்டு விலங்குகள். வீட்டு விலங்குகள் ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ், பால்து ஜான்வர், பில்லி பூனை, குத்தா நாய், பகரி ஆடு, காய் பசு, கோடா குதிரை, கர்கோஸ் முயல். 12th லெசன் பூக்கள் மலர்கள், ஃபூல். இது நம்ம ஃப்ளவர்ஸ் நேமும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்குவோம். குலாப் ரோஜா,
கமல் தாமரை, சூரியமுகி சூரியகாந்தி, சமேலி மல்லிகை, கேந்தா சாமந்தி. 13th லெசன் பாடல், அதாவது நிலாவை பற்றி சந்திரன் சாந்த், பாதல் கிளவுட் மேகம், அச்சே பச்சே நல்ல குழந்தைகள் குட் சில்ட்ரன், டாக்டர் டாக்டர் மருத்துவர். இப்போ சாந்த் சந்திரன் நிலா, சாந்த் டன்டி சாந்த் ஆஜா நிலா குளிர்ந்த நிலா இங்கே வா, மேரி மீட்டி பாதேங் சுன்ஜா என் இனிமையான வார்த்தைகளை கேளுங்கள், சோனா சாந்தி முஜே தேஜா தங்கம் வெள்ளியை எனக்கு கொடு, சோனானா தங்கம், சாந்தினா வெள்ளி. ஆங்கு மிசௌனி சாத் கேல்ஜா உங்கள் கண் சிமிட்டலால் விளையாடுங்கள். அடுத்து பாதல் மேகம், காலே காலே பாதல் ஆயே கருமேகம் வந்தது, தீரே தீரே ஆகாஷ் சமே படிப்படியாக வானம் பிரகாசித்தது, கரஜ் கரஜ் கர் ஹமேங் டலாயே இடி எங்களை பயமுறுத்துகிறது, ரக் ரகக்கர் பிஜலி சமக்கே விட்டு விட்டு மின்சாரம் வருகிறது, சம் 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 மோர் நாச்சே சர்வாதிகாரமாக மயில் ஆடுகிறது, மோர்னா மயில், டிம் டிம் டம் தபேலே பஜாயே மங்களாக தபேலா வாசிக்கிறது, டிப் டிப் பூந்த் கர்த்தே சொட்டு சொட்டாக மழை துளி விழுகிறது, பூந்த்னா சொட்டு சொட்டாக துளி, சப்ஜக் பாணி பறிச்சதே உலகம் முழுவதும் மழை பெய்கிறது, காலே காலே பாதல்லாயே கருமேகம் வந்தது, ஆவோ ஆவோ மண் பகலாயே வாருங்கள் வாருங்கள் மனதை மகிழ்வியுங்கள், அச்சே பச்சே நல்ல குழந்தைகள், அச்சே பச்சே பியார் அச்சே நல்ல குழந்தைகள் அன்பான குழந்தைகள், ஜல்தி சோதே ஜல்தி ஜஹாதே சீக்கிரம் தூங்கு சீக்கிரம் எழுந்திரி, ஹங்ஸே ஹங்ஸே ஸ்கூல் ஜாதே சிரித்து கொண்டே பள்ளிக்கு செல், நஹிங் கப்ராதே படாயி சே படிக்க தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம், மாதா பிதாக்கா கஹனா மாந்தே அப்பா அம்மா சொல்வதை கேள், நேக் பந்தே அச்சே கஹலாதே உன்னதமாக மாறுவது நல்லது, அச்சே பச்சே பியார் அச்சே நல்ல குழந்தைகள் அன்பான குழந்தைகள், குருக்கா கஹனாமான் ஆசிரியரின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள், துளசி குடியா லாயி துளசி பொம்மையை கொண்டு வந்தாள், சுப்சாப் கிதாப் பட் புத்தகத்தை அமைதியாக படியுங்கள், டாக்டர் மருத்துவர், மேரி குடியா படி பீமார் என்னுடைய பொம்மைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் தேக்கோ பலி பர்ஹார் மருத்துவர் நன்றாக பார்த்தார், இஸ்கோ சடா தேஜ் புகார் இதற்கு அதிகமாக காய்ச்சல் இருந்தது, சவுக்கே ஊப்பர் டிகிரி 4 100க்கு மேல் 4 டிகிரி அதாவது 104 டிகிரி, தேதோ கோழி இஸ்கோ ஆஜ் இன்று 2 மாத்திரை கொடு, அப்னே பைசே ரக் லோ உதார் தங்கள் பணத்தை கடன் வாங்கி வையுங்கள். 14th லெசன் பயிற்சி அபியாஸ், நான் கிளம்புகிறேன் மைன் சல்தா ஹூங் நான் சாப்பிடுகிறேன் மைன் காதா ஹூங் நான் படிக்கிறேன் மைன் பட்தா ஹூங் நான் நீச்சல் அடிக்கிறேன் மைன் தைர்தா ஹூங், சிறுமி படிக்கிறாள்னா லக்டி லிக்தி ஹூங், இங்கே வந்து சிறுமி அப்படின்னு வருது, இங்கே ஹூங் வராது, லக்டி லிக்தி ஹை மைங்குன்னு வந்தால் தான் ஹூங் வரும், லக்டி லிக்தி ஹை சிறுமி எழுதுகிறாள், பசு மேய்கிறது காய் சர்த்தி ஹை எருமை மேய்கிறது, ஃபைல் சர்த்தா ஹை ராம் ஜாதா ஹை ராம் செல்கிறான், ஹம் ஹைங் நாங்கள் எழுதுகிறோம், ஹம் லிக்தே ஹைங் ஹைங்குன்னு வந்துடணுங்க, ஹை வராமல்
ப்ளூரல் ஃபார்ம்லேயும் மரியாதையாக சொல்லும் போது ஹைங் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். ஹம் பானி பீதே ஹைங். நாங்கள் ஓடுகிறோம். ஹம் தௌத்தே ஹைங். நாங்கள் விளையாடுகிறோம். ஹம் கேல்தே ஹைங். நாங்கள் படிக்கிறோம். ஹம் பட்தே ஹைங். நாங்கள் தூங்குகிறோம். ஹம் சோதே ஹைங். நாங்கள் விவசாயிகள். ஹம் கிசான் ஹைங். நாங்கள் மாணவர்கள். ஹம் சாத்திர ஹைங். அவன் ஒரு பையன். வக் லடுக்கா ஹை. அது பசு. வக் ஹாய் ஹை. இவள் சிறுமி. எக் லடுக்கி ஹை. இது பேனா. எக் கலம் ஹை. அவர் சாப்பிடுகிறார். வக் ஹாதா ஹைங். அவன் ஒரு ஆளை தான் சொல்கிறாங்க, ஆனால் அப்புறம் மரியாதையாக சொல்லும்போது ஹைங் வரும். இவள் தூங்குகிறாள். எக் சோதி ஹை. இவன் அழுகிறான். எக் ரோதா ஹை. அவள் குடிக்கிறாள். வக் பீதி ஹை. இவன் பார்க்கிறான். எக் தேக்தா ஹை. இவர்கள் பார்க்கிறார்கள். ஏ தேக்தே ஹைங். சிறுவன் படிக்கிறான். லடுக்கா பட்தா ஹை. சிறுவர்கள் படிக்கிறார்கள். லடுக்கே பட்தே ஹைங். சிறுமி படிக்கிறாள். லக்டி பட்தி ஹை. லடுக்கியா பட்தி ஹைங் அப்படின்னா சிறுமிகள் படிக்கிறார்கள். குதிரை ஓடுகிறது. சோட்டா தௌத்தா ஹை. குதிரைகள் ஓடுகின்றன. கோடே தௌத்தே ஹைங். நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மோட ஃபார்முலாவும் நம்ம பார்த்துருக்கோம். அது புத்தகம். பக் புஸ்தக் ஹை. அவை புத்தகங்கள். வே புஸ்தகேங் ஹைங். அவன் சிறுவன். வக் லடுக்கா ஹை. அவர்கள் சிறுவர்கள். வே லடுக்கே ஹைங். இது கிளி. எக் தோதா ஹை. இவைகள் கிளிகள். ஏ தோதே ஹைங். இவள் பெண். எக் ஔரத் ஹை. இவர்கள் பெண்கள். ஏ ஔரத்தேங் ஹைங். 15th லெசன். வாய்மொழி ஓரல். வாய்மொழி பயிற்சி. இது கழுதை. எக் கதாஹை. இவை கழுதைகள். ஏ கதேஹைங். சிறுவர்கள் ஓடுகிறார்கள். லடுக்கே தௌத்தேஹைங். சிறுமிகள் ஓடுகிறார்கள். லடுக்கியாங் தௌத்தீஹைங். தும்ஹாரா நாம் கியா ஹை. மேரா நாம் போட்டு நம்ம பேரை போடணும். ஹமாரே தேஸ்கா நாம் கியா ஹை. அது எங்களுடைய நம்முடைய அப்படின்னா அது நம்ம அதை மாற்ற தேவையில்லை. ஹமாரே தேஸ்கா நாம் பாரத் ஹை. இந்தியா ஹை. தும் கிஸ் வர்ணமேங் பட்தே ஹோ அப்படின்னு உனக்கு எந்த புத்தகத்தை எந்த இதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு திருசிய ஸ்ரேணி அப்படின்னு எந்த வர்க்கம் அப்படிங்கிற. தும்ஹாரே பிதாஜி கஹாங்கா நாம் கர்த்தே ஹைங். உன்னுடைய அப்பா எங்கே வேலை பார்க்கிறார். மேரே பிதாஜின்னு போட்டுட்டு தஃப்தர்னா ஆபீஸ், இல்லைன்னா ஸ்கூல்னா டீச்சர், ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற. தும்ஹாரே ஹிந்தி அத்தியாபிகா நாம் கியா ஹை. உன்னுடைய ஹிந்தி ஆசிரியர் அத்தியாபிக்கான ஆசிரியை கேர்ள் நாம் கியா ஹை. மேரே ஹிந்தி அத்தியாபக் அல்லது அத்தியாபிகா நாம் போட்டு நம்ம பேர் எழுதிடணும். நம்ம இது வரைக்கும் எந்த ஜிஏ வந்தால் எந்த நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சு நீங்கள் எழுதணும். தும்ஹாரே ஸ்கூல் கா நாம் கியா ஹை. உன்னுடைய ஸ்கூல் பேர் என்ன. அதே மாதிரி தான் மேரே ஸ்கூல் கா நாம் போட்டு ஸ்கூல் பேர் எழுதணும். தும்ஹாரே பிரின்சிபால் கா நாம் கியா ஹை. மேரே பிரின்சிபால் கா நாம் போட்டு பேர் எழுதணும். தும்ஹாரா கர் சோட்டா ஹை யா படா. மேரே கர் படா ஹை அப்படின்னு சொல்லணும். சோட்டா ஹை அப்படின்னு எதனாலும் சொல்லலாம். படானா பெரியது, சோட்டானா சின்னது. தும் கைசே படுத்தே ஹோ. நீ எப்படி படிப்பாய். மைன் அச்சே படுத்தே ஹோ. தும்ஹாரி மாதாஜி கா நாம் கியா ஹை. உன்னுடைய அம்மா பேர் என்ன. ஜங்கலி ஜான்வர் சேர் லயன், பாலு கரடி, கங்காரு பாக் புலி, லோம்டி நரி, ஹாதி யானை. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சேர்க்கா ஜங்கல்கா ராஜா கஹத்தே ஹைங். புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறது.
பாக் ஹமாரே தேஸ் கா ராஷ்ட்ரிய பசு ஹை, புலி வந்து நம்முடைய தேசிய விலங்கு. லோம்டி படா சாலக் ஹை, நரி வந்து ரொம்ப தந்திரமான விலங்கு, பெரிய தந்திரமுடையது. ஹாதி படா ஜான்வர் ஹை, யானை பெரிய மிருகம். கங்காரு கே பேட் பர் ஏக் தைலி ஹோதி ஹை, கங்காரு தன் வயிற்றில் ஒரு பெரிய பை இருக்கும். கங்காரு கே பேட் பர் ஏக் தைலி ஹோதி ஹை, கங்காரு வயிற்றில் ஒரு பெரிய பை இருக்கிறது. பாலு காலா ஹோதா ஹை அப்படின்னா கரடி கருப்பு நிறத்தில் இருக்கிறது. ஓரல் கொஸ்டின். சேர்க்கோ கியா கஹத்தே ஹைங், இப்போ நம்ம அதை என்னான்னு பதிலாக சொல்லிட்டாங்க. இந்த கேள்வி எழுதணும். ஜங்கல் கா ராஜா, சிங்கத்தை ஜங்கல் கா ராஜா. ஹமாரே தேஸ் கா ராஷ்ட்ரிய பது கியா ஹை, அந்த கியாக்கு பதிலாக பாக் ஹை. லோம்டி கைசி ஜான்வர் ஹை, லோம்டி படி சாலக் ஜான்வர் ஹை. ஹாதி கைசே ஜான்வர் ஹை, ஹாதி யானை பெரிய மிருகம். படா ஜான்வர் ஹை. கங்காரு கே பேட் பர் கியா ஹை, கங்காரோட வயிற்றில் என்ன இருக்கிறது. கங்காரு கே பேட் பர் ஏக் தைலி ஹை, ஒரு பெரிய பை இருக்குது. பாலு கைசே ஹோதா ஹை, பாலு எப்படி இருக்கும். பாலு காலா ஹோதா ஹை, கருப்பு கலரில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் லெசனையும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஒரே இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் 4th பார்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக ஒரே வீடியோவாக போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க பொண்ணு போகுது. அதனால் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு புக்கு கிடைக்க நான் பார்க்குறேன். எல்லா லெசனுக்கும் அதுக்கு ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். 7th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த புக்கு வரும்போது மொத்தமாக சேர்த்து போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.